பார்ட் 1 வீடியோவில் முருகர் உருவான கதையை பார்த்தோம். இந்த வீடியோவில் சூரபத்மன் உருவான கதையை பார்க்கலாம் வாங்க. சூரபத்மன் உருவாவதற்கு முன்னாடி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்து கொண்டே இருந்தது. எவ்வளவு போர் செய்தாலும் அசுரர்களால் தேவர்களை வெல்ல முடியவில்லை. கடவுள் கிட்ட இருந்து தவம் புரிந்து வரங்களை வாங்கினாலும் தேவர்களை அவங்களால அழிக்க முடியல. அப்போதான் அசுரர்களின் தலைவரான அசுரேந்திரருக்கும் மங்களேசிக்கும் ஓர் அழகிய பெண் பிறந்தாள். அந்த மகள்தான் மாயாதேவி. அவள் பிறந்ததுல இருந்து நம்ம தேவர்களை வெல்லணும், தேவர்களை சிறைப்பிடிக்கணும், அவங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஒரு சமயம் மாயாதேவி காட்டுக்கு போகிறாள். அப்போ காசியப்பா முனிவர் அங்கு தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த நொடி அவளுக்கு ஒரு யோசனை வருகிறது. இவரை எப்படியாவது மயக்கி நாம திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே நம்மளோட அசுர குலத்திற்கு சக்தி வாய்ந்த அசுரர்களை நம்மளால உருவாக்க முடியும் என்று யோசிக்கிறாள். அழகான தேவதை போல உருமாறி காசியப்பா முனிவரை மயக்கி திருமணம் செய்து கொண்டாள். அவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை தாமரை முகத்தோடு பிறந்தவன்தான் சூரபத்மன். அடுத்தது சிங்க முகத்தோடு பிறந்தவன்தான் சிங்கமுகன். மூன்றாவது யானை முகத்தோடு பிறந்தவன்தான் தரகாசுரன். நான்காவது ஆட்டோட முகத்தோடு பிறந்தவள்தான் ஒரு பெண் அஜமுகி. சூரபத்மன் தன்னுடைய ஜனனம் எதற்காக என்று கட்டளை சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்றான் தனது தந்தையிடம். அதற்கு காசியப்பா முனிவர் சொல்கிறார், எப்பொழுதுமே தர்மம் தான் வெல்லும். எந்த காரியம் செய்தாலும் தர்மத்தை மீறாதீங்க. சிவனை நோக்கி தவம் இருங்க. அப்படி தவம் இருந்தீங்கன்னா அழியாத தேவலோக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த தியானத்திற்கு திரும்பினார். இதை பார்த்து கொண்டிருந்த மாயாதேவி தன்னுடைய குழந்தைகளை அழைச்சு, உங்க தந்தை சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு இன்பமும் கிடையாது, நான் சொல்ற மாதிரி கேளுங்கள் என்றாள். தனது அன்னையின் சொல்லை கேட்டு அவர்கள் நீருக்குள், வானத்தில், காத்தில், நெருப்பில் எல்லாவற்றிலும் தவம் செய்து கொண்டிருந்தார்கள் சிவனை நோக்கி. ஆனால் சிவன் வரவே இல்லை. இறுதியாக சிவனை பார்த்தே ஆகணும் என்று ஒரு யாகம் ஏற்படுத்தி அந்த யாகத்துக்குள்ள தன்னுடைய உயிரை விட துணிந்தார்கள். உடனே சிவபெருமான் சூரபத்மன் முன்னாடி தோன்றி, உயிரை விடுவதற்கு துணிஞ்சிட்டாயே, உனக்கு என்ன வரம் வேணும் கேள் என்றார். அதற்கு சூரபத்மன், எனக்கு அழியாத வரம் வேண்டும் என்று கேட்டான். அதற்கு சாத்தியம் கிடையாது, மனிதனாய் பிறந்த யாராய் இருந்தாலும் கண்டிப்பாக அழிந்துதான் ஆகணும். வேறு ஏதாவது வரம் கேளு. அப்ப கருப்பையில் பிறக்காத ஒரு குழந்தையால் மட்டும்தான் என்னை அழிக்க முடியும். இந்த வரத்தை கொடுங்கள் என்றான். சிவபெருமான் வரத்தை கொடுத்தவுடன் சூரபத்மன் ஒரு பெரிய யாகம் நடத்தி தனக்கு கிடைத்த அந்த வரத்தை அசுரகுலத்துக்கு எல்லோருக்கும் அதே சக்தியை கொடுத்தான். அதனாலதான் அசுரகுலத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவ்வளவு சக்தி இருக்கிறது. எல்லோருக்கும் சக்தி கிடைத்த ஆணவத்துல பாலகர்கள், நவகிரக நாயகர்கள், தேவர்கள் எல்லோரையும் கொடுமைப்படுத்தி சிறைப்பிடித்தனர். இதற்கு முடிவு செய்ய பிறந்த குழந்தைதான் முருகன். சிவபெருமானின் நெற்றி தீப்பொறியில் இருந்து உருவான குழந்தை. பார்வதி தேவியின் தன்னுடைய சக்திகள் ஒன்றிணைத்து வேலாக மாற்றி அந்த ஞான வேலை முருகனிடம் கொடுத்து சூரபத்மனை சங்காரம் செய்ய சொன்னாங்க. அதுக்கப்புறம்தான் முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தார். நம்முடைய முருகப்பெருமானும் இந்த கந்தசஷ்டி விரதமும் நமக்கு கிடைச்சதுக்கு ஒரு முழு காரணம் யாருன்னா சூரபத்மன். சூரபத்மன் அழிக்கதான் நம்ம முருகப்பெருமான் அவதரித்தார். கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கும் முருகப்பெருமான் நமக்கு கிடைச்சதுக்கு கெட்டவனாய் இருந்தா கூட சூரபத்மனுக்கு கோடான கோடி நன்றிகள். அப்புறம் நீங்க யாரெல்லாம் கந்தசஷ்டி விரதம் இருந்திருக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் வீரவேல். முருகனுக்கு அரோகரா.